ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிவகாசியில் தாங்க இருக்கோம். சிவகாசியில எதுக்கு வந்திருக்கோம்? பட்டாசு வாங்க தாங்க. தீபாவளி வேற பக்கத்துலயே வந்துச்சா, அதனால தாங்க பட்டாசு எங்க விலை கம்மியா கிடைக்கும்னு உங்களுக்கு பார்த்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கற்பக பிரியா. இந்த கடையில தாங்க ரொம்ப விலை கம்மியா பட்டாசு வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. வாங்க நம்ம கடைக்குள்ள போய் என்னென்ன வெரைட்டிஸ் பட்டாசு எல்லாம் இருக்குன்னு பார்த்துடுவோம். வாங்க 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 வாங்க. வணக்கண்ணா. அண்ணா, உங்க நேம்? என் பேர் வாசுகுமார்ண்ணே. வாசுகுமார் அண்ணனோட கடைக்கு தான் வந்து நம்ம பட்டாசு வாங்க வந்திருக்கோம். என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் பட்டாசு வச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். பிரதர் வணக்கம். பிரதர் உங்க நேம்? பிரதர் என் பேர் பாண்டித்துறை. அக்கா வணக்கம். உங்க நேம்? தனலட்சுமி. ஓகே, மகிழ்ச்சி. நம்ம கடையில என்னென்ன வெரைட்டி பட்டாசு எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க எல்லாம் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். மக்களுக்கு ரொம்ப விலை கம்மியான வகையில நீங்க பட்டாசு தரணும், அந்த ஒரு இதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா கொடுத்துடுவீங்களா? கொடுத்துருவோம் சார். மகிழ்ச்சிங்க. வாங்க, புது ரகம்லாம் வந்திருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க. என்னென்ன ரகம்லாம் வந்திருக்கு பட்டாசு? வாங்க சார். இந்த இருக்குல்ல சார், இது குட்டீஸுகளுக்கு. அப்படிங்களா? ஆமா, சூப்பர். இது நாங்க சாக்லேட்லாம் வந்திருக்கு. ஆமா, சின்ன பிள்ளைகளுக்காண்டி தான் நாங்க சாக்லேட்லாம் வந்திருக்கு. பாருங்க, இது கடிக்கிறதா வெடிக்கிறதானே? அடிச்சா வெடிக்குங்க. பாருங்க மக்களே, கடிச்சு பாக்குறியா? புது ஐட்டம். ஆஹா, இது என்ன பறப்பாருங்களா? ஆமா, தலைய மேல அப்படியே பறக்கும். ஓ, ஓகே. ஆஃபர்ஸ் எல்லாம் எப்படி பண்றீங்க? அது கொஞ்சம் 80% தரோம். 82 வருஷம். அப்படிங்களா? 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 20 ரூபாய்க்கு தர்றோம். 20 ரூபாய்க்கு. ஆமா, 80%. அதுக்கு நீ 20 ரூபாய்க்கு கேட்டுறாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வெளியே விக்கிறீங்க. இப்ப வந்து எளிமையா மக்கள் எப்படி ஈஸியா இந்த பட்டாசை வாங்குறது, அதுக்கான வழியை நீங்க சொல்லுங்க. அதுக்கு வழின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்களுடைய கற்பக பிரியா பைரோ பார்க்குடைய வெப்சைட் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் நேம் வந்து www.srikarpagapriyapairapark.com அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்லயோ குரோம்லயோ அடிச்சீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் லிங்க் வந்துடும். அதுல உள்ள போய் நீங்க அந்த இதுல கான்டாக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல ஆர்டர்ஸ் பண்ணி ஆர்டர்ல உங்களுக்கு என்னென்ன தேவையோ குவான்டிட்டி, அந்த ரேட்டை பார்த்து எனக்கு இந்த ரேட்ல எத்தனை வேணும், எல்லா ரேட்டு எல்லாமே அதுலயே எல்லாமே வந்துடும். ஓகே. அதுக்கு தக்கன நீங்க ஆர்டர் பண்ணி மினிமம் ஆனா 2500 3000 ரூபா தான். அதுக்கு மேலனா நாங்க டோர் டெலிவரி பண்ணி விட்டுருவோம். அப்படியா? கம்மியானா எங்களால பண்ண முடியாது. ஏன்னா நாங்க பண்ற டெலிவரியோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமா இருக்கும். அதுக்காண்டி சொல்ல வர்றேன். சரிங்க, நீங்க லிங்க் எல்லாம் சொல்றீங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே. எங்களுக்கு லிங்க் தெரியலங்க. லிங்க் எப்படி என்ன ஏதுன்னு படிக்காத மக்கள் அவங்க யூஸ் பண்ண தெரியல. அந்த பட்சத்துல என்ன பண்ணுவீங்க? எப்படி டீல் பண்றது அப்படின்னா, இப்ப போன் நம்பர் இருக்குது, அதுக்கு இன்னொன்னு ஒரு வழி மெத்தடு இருக்கு. போன் நம்பர் இருக்குது, அது போக அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த மாதிரி அவங்க பண்ணாலும் போதும். லிங்க் கொடுப்போம்ல, அதுக்கு கீழே வந்து எங்களுடைய பிரைஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம். அந்த பிரைஸ் லிஸ்ட்டும் அவங்களுக்கு பிடிஎஃப் மூலியமா எடுத்துக்கலாம். அது மூலியமா பார்த்து அவங்க ஆர்டர் பண்ணாலே, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணாலே போதும். அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டோர் டெலிவரி பண்ணிடலாம். அப்புறம் என்ன மக்களே, வெப்சைட் லிங்க் இருக்குன்றாங்க, அதை யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு ஃபோன் நம்பரும் இருக்கு, ஃபோன் நம்பர் மூலியமாவும் ஆர்டர் பண்ணிக்கலான்றாங்க. உடனே பண்ணுங்க. 80% டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இதை தவிர்த்து காம்போவா ஏதாவது பேக் ஏதாவது இது பண்ணிருக்கீங்களா? ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்குங்க, எந்த பட்டாசு எடுக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனா நிறைய பேர் வெப்சைட் லிங்க்ல கூட போய் இது பண்ணிட்டு இதை பண்ணலாமான்னு. அப்படி இருக்கிற மக்களுக்கு நீங்க ஏதாவது காம்போ பேக் நீங்களே ஏதாவது ஒரு பிரைஸுக்கு வந்து போட்டு வச்சுட்டு அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. சூப்பர். வாங்க அதை பார்க்கலாம். என்னங்க இது காம்போ பேக்கா? ஆமா சார், சூப்பருங்க. இது என்ன, இந்த காம்போ எல்லாமே இருக்குமோ? ஆமா, எல்லாமே பிள்ளைங்க வெடிக்கிறதுல இருந்து பெரிய ஆளுங்க வெடிக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கும். ஃபேமிலி பேக். ஓகே. காம்போவாவே போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இது என்னங்க பிரைஸ்? இது 2500 சார். 2500 ரூபாய்க்கு எல்லாத்தையும் பண்ணி ஒரே இதை வாங்கிக்கலாங்களா? இது போக 4999 ரூபா. இதே மாதிரி 50 ஐட்டம் இருக்கும். சூப்பருங்க. அப்புறம் என்ன மக்களே, நீங்க வந்து இது அதுன்னெல்லாம் தேர்ந்தெடுத்துறதுலாம் தேவையே இல்லை. ஒரு ஃபேமிலிக்கு என்னவோ இவங்களே போட்டு ரெடியா வச்சுட்டு இருக்காங்க. நீங்க அதை வாங்கினீங்கன்னா அப்படியே தீபாவளியை சிறப்பா கொண்டாடலாம். இது தவிர்த்து கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குங்களா? இது கிஃப்ட் பாக்ஸ்னா, கிஃப்ட் பாக்ஸ் இதுதான் ஸ்டார்டிங். இது ஸ்டார்டிங். ஆமா சார். ஓகே, விநாயகர் பளிச்சுன்னு தெரியுறாரு பாருங்க. இது ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல? 200.
ஓகே சூப்பர். அந்த கம்பெனிங்களெல்லாம் வந்து நிறைய வந்து கிஃப்ட்லாம் கொடுப்பீங்க. ஆமா. ஸ்டார்டிங் 200ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதெல்லாம் வாங்கி நீங்க அழகா கம்பெனில இருக்க ஸ்டாஃப்லாம் கொடுக்கலாம். அது தீபாவளி டைம்ல வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 10 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, உங்க கம்பெனில அந்த ஸ்டாஃப்க்கு இதல் மாதிரிலாம் gift வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தீபாவளி டைம்ல. ஓகேங்களா? இது வந்து 200 ரூபாயில இருந்து 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இது 24 ஐட்டம் சார். 24 ஐட்டம். ஆமா. இது என்ன பிரைஸ்? இது 280. 280. கேட்டு வாங்கிக்கோங்க மக்களே. 24 ஐட்டம் 280 தான். ஓகே. இது 330 ஐட்டம். 300 ரூபாய் 30 ஐட்டம். இது என்ன வெயிட்டா இருக்கு? 45 ஐட்டம்னே. 45 500 ரூபாய். சூப்பருங்க. 45 ஐட்டங்க 500 ரூபாய். வெறும் 500 ரூபாய். 500 ரூபாய் தான். எனக்கு வந்து ஒரு 20 வந்து இந்த ஐட்டம் போட்டுருங்க. ஓகேங்களா? நான் இப்பவே ஆர்டர் கொடுத்துட்டேன். 20 பீஸ் வந்து எங்க ஸ்டாஃப்க்கு வேணும். ஓகேங்களா? கண்டிப்பா போட்டுருங்க. கண்டிப்பா ஆர்டர் கொடுத்தாச்சு, முடிச்சிடுங்க. வேற என்ன ஷாட்லாம் இருக்குங்க? இந்த வான வேடிக்கை சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வெடிக்கிற மாதிரி கண்டிப்பா 50 ரூபாயில இருந்து 2500 ரூபா 4000 ரூபாய் வரைக்கும் உள்ள பெரிய பெரிய ஷாட்லாம் இருக்கு சார். அப்படியா? மேல போய் வெடிக்கிற மாதிரி. அப்படி என்ன ஷாட் கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்க அப்படின்னா சோட்டா பென்சில இருந்து ஓகே மேல போய் அடிக்கிற 240 ஷாட் 520 ஷாட் வரைக்கும் இருக்கு சார் நம்மகிட்ட. சூப்பர். இதெல்லாம் மேல போய் வெடிக்கிறது. இது என்ன ரேட்? இது 50 ரூபா தான் சார். வெறும் 50 ரூபாய். எஸ். சூப்பர். இதெல்லாம் வந்து கடையில நம்ம லோக்கல்ல வாங்கினேன்னு வச்சுங்க, இதுவே 150 ரூபான்னு சொல்லுவோம். என்னங்க இவ்வளவு பெருசு இருக்கு? இது இன்னும் தெரியலையாதா? ஓ, சங்கு சக்கரமா? ஆட போங்க, பூத்தொட்டிங்க. பூத்தொட்டி இல்லங்க, இது பார்த்தா துப்பாக்கி மாதிரி இருக்குது. சிரிக்க போறாங்க. துப்பாக்கி இதுன்னு நான் தான் சொல்றேன்ல, பூத்தொட்டின்னு. சுர்சரவத்திங்க அது. நான் வத்தி சுர்சரவத்தி சொல்றாரான்னு பார்த்தேன், சொல்லிட்டாரு. மகளே, இந்த வீடியோ வந்து நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொல்லிடணும். ஏன்னா வந்து நம்ம பட்டாசு வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். வருஷம் நாங்க வந்து ஒரு வீடியோல 2 வீடியோல 3 வீடியோ கூட போட்டிருக்கோம். இந்த வருஷமும் போட்டிருக்கோம். நம்ம ஒரு நாள் தீபாவளி கொண்டாடுறதுக்காக இவங்க ஒரு வருஷம் ஃபுல்லா உழைக்கிறாங்க. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா உழைச்ச பிறகுதான் இந்த வெடி வந்து தயாராகி இங்க நிக்குது. இதை நம்ம வாங்கி ஒரு நாள் கொண்டாடுறோம். இந்த ஒரு நாள் கொண்டாட்டத்துக்காக அவங்க ஒரு வருஷம் உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்காக நம்ம கொடுக்கிற மரியாதை தான் அந்த தீபாவளி பண்டிகைன்றது. ஏன்னா இந்த ஒரு பட்டாசு பண்றதுக்காக ஒரு வருஷம் உடைக்கிறாங்க. அவரு அப்பப்ப அப்படிதாங்க காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. அது எதுக்கு போடுறீங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. இதை வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொருளை நம்ம ப்ராடக்டை வந்து விளம்பரப்படுத்துறோம்னாக்கா கண்டிப்பா என்னை சார்ந்த மக்களுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கணும்னு தான் நான் விளம்பரம் பண்றேன். மற்றபடி எல்லா விளம்பரத்துலயும் இந்த ரம்மி அது இதுலாம் நான் போய் பண்ணல. நீங்க எங்க வீடியோவை தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த விளம்பரம் பண்றேன்னா இது வந்து மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்குதுன்றதுக்காக தான் பண்றேன். விருப்பப்படுறவங்க வாங்குறாங்க, விருப்பம் இல்லாதவங்க வந்து தவறான கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்ப பட்டாசு பத்திலாம் நிறைய பார்த்துட்டோம். நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அப்படியே சொல்லிட்டே போனா இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ பார்த்தாது. அவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம சுருக்கமா சொல்லிடலாம். இப்போ வந்து எப்படின்னா, ஒரு 5000 ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட பட்டாசு வாங்குறாங்கன்னா ஏதாவது ஆஃபர் ஏதாவது பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். பண்றீங்களா? நம்ம பண்ண மாட்டேன் சேனல் மூலியமா வந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு கை சாட்டு உண்டு. அப்படிங்களா? ஆமா. 10,000 ரூபாய்க்கு வாங்கினா இந்த இடத்துல 2.5 ஃபேன்சி உண்டு. இதுங்களா? ஆமா. ஓகே, மகிழ்ச்சிங்க. 15,000 வாங்கினாங்கன்னா 30 ஷாட்டு. 30 ஷாட். 30 ஷாட்டு. ஓகே மக்களே, இவங்க எல்லா பட்டாசுக்கும் ஆஃபர் கொடுக்க ரெடியா இருக்காங்க. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணுங்க. பிரதர், இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னால உங்ககிட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண? ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்நேரம் டிரான்ஸ்போர்ட்ல வந்து கூட்டம் அதிகமாயிரும். எங்களுக்கு ஃபேக்டரிக்காரங்களுக்கு சரக்கு சரியா போய் சரக்கு சேராது. அது எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. இவங்க கொடுத்துட்டாங்கன்னா 2 நாள் அவங்களுக்கு கையில போய் சேர்ந்துரும். ஏன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இல்ல முடிஞ்சது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க ஆர்டரை தெரிவிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு சரக்கு போய் சேர நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல அந்த அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அலக்களிப்பாங்க. அதுதான் எல்லாத்துக்குமே வருது. இப்ப நம்ம 2வது வருஷம் செய்யறோம். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. எல்லாத்துக்கும் இதான் நான் சொல்றேன், சரக்கு சேஃப்டியா போய் சேருது. குடோன்னு பொறுத்த அளவுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
உங்களுக்கு சேஃப்டியா சரக்கு ஒரு நாள் 2 நாள் வந்து சேர்ந்துடும். அதுதான் மக்களே, அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்கூடியே 15 நாளைக்கு முன்னாலே ஆர்டர் பண்ண சொல்றாங்க. அப்படி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க கைக்கு வந்து சீக்கிரம் ப்ராடக்ட் வந்து சேரும். அதை தவிர்த்து 15 நாளைக்கு அப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. இவங்களால வந்து டெலிவரி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க தீபாவளியை சரியா கொண்டாட முடியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட், அதையும் சொல்லிடுறீங்களா? என்ன டவுட்னா சொல்லுங்கண்ணா, கிளியர் பண்ணிடுவோம். இதெல்லாம் நீங்களே தயாரிக்கிறதா? உங்க கம்பெனியாவா? சார் 70% எங்களுடைய ஓன் ப்ராடக்ட் சார். 30% வந்து எங்களுடைய நண்பர்களுடைய ப்ராடக்ட் தான் வந்து நாங்க வந்து சேல் பண்றோம். அதே மாதிரி அவங்க சைட்ல இருந்தும் எங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கி அவங்களும் சேல் பண்றாங்க சார். சூப்பர்ண்ணே. அதெல்லாம் சரி, இந்த பட்டாசுலாம் நான் வாங்கிட்டு போறேமே, ஒழுங்கா வெடிக்குமா? ஏங்க 100% இல்லைங்க, 200% கண்டிப்பா வெடிக்குங்க. நான் கேரண்டி தரேங்க. அப்புறம் என்னடா, அவரே சொல்லிட்டாரு, ஓகேவா? ஓகே அண்ணே, எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. சொல்லுங்கண்ணே. கல்யாணம் ஆகி எனக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. அவன் வெடிக்கிற மாதிரி, சேஃப்டியா வெடிக்கிற மாதிரி நம்ம கடையில எதனா இருந்தா பட்டாசு சொல்லுங்கண்ணே. ஓ இருக்குண்ணா, இருக்கா? இருக்குண்ணா. எந்த வெடிண்ணே? நிறைய வெடி இருக்குண்ணே. குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான வெடி இருக்குண்ணே. சூப்பரு. ஒரு 5000க்கு அதை கொடுத்துருங்க. என் மாமியார் வீட்டு எடுத்துன்னு போய் தீபாவளியை பட்டாசா கொண்டாடுறேன். சரி வாங்க. ஹாய் மக்களே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. நிறைய ரகரகமான பட்டாசுகள் நிறைய இருக்குங்க, குவிஞ்சு இருக்குங்க. 80% டிஸ்கவுண்ட் தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க. என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு பட்டாசை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளியை ஹாப்பியா கொண்டாடுங்க. ஸ்ரீ கற்பகபிரியா பைரவ பார்க்கின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்ப நீங்களா சொல்லுங்கப்பா.